ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை கருப்பட்டி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டே, அதாவது இன்றைக்கி விரதத்தோட தேர்ட் டே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொதல் நாள் சாமி கும்பிட்டு ஈவினிங் சாமி கும்பிட்டு பூஜை ரூம் வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளக்கு தட்டெல்லாம் அலம்பி எடுத்து வைக்கணும். சாமிக்கு வந்து பூவெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி தேர்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சட்கோணம் வந்து நான் 21 நாளுமே நான் ஏற்றுவேன். அதாவது மாலை போட்டு மாலை கழட்டுற வரைக்கும் நான் இந்த விளக்கு ஏற்றுவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலையை வீட்டில் கழட்டுற வரைக்கும் சட்கோணம் விளக்கு ஏற்றுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தட்டெல்லாம் நல்லா அலம்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் அரிசி மாவால் சட்கோணம் போட்டு சரவண பவன் எழுதிட்டு இந்த 6 விளக்குலையும் நெய் விளக்கு ஏற்ற முடிஞ்சவங்க ஏற்றலாம். நான் நல்லெண்ணெயில் ஏற்றிப்பேன். செவ்வாயும் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி முக்கியமான நாளில் மட்டும் நான் நெய்யில் ஏற்றுவேன். காலையிலையும் ஏற்றுவேன், ஈவினிங்கும் ஏற்றுவேன். காலையில் மட்டும்தான் விளக்கெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றுவேன். ஈவினிங் வந்து அப்படியே அது பூஜை ரூம்லேயே அந்த விளக்கு இருக்கும், அதில் வந்து நெய்யோ நல்லெண்ணெய் கூட ஊற்றி ஏற்றிக்கலாம், ரொம்ப நல்லது. ஈவினிங் வந்து நீங்கள் விளக்கையும் தட்டெல்லாம் கழுவணுன்னு அவசியம் கிடையாது. காலையில் மட்டும் நீங்கள் எப்பயும் ரெகுலராகவே நீங்கள் இந்த எத்தனை நாள் நீங்கள் மாலை போட்டு முடிக்கிறீங்களோ அது வரைக்குமே காலையில் மட்டும் நீங்கள் கழுவிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டு ஏற்றிடலாம். ஈவினிங் வந்து திரி அதில் இருந்ததுன்னா அப்படியே ஏற்றிக்கோங்க. திரி இல்லைன்னா புது திரி மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஏற்றிக்கலாம். இப்படி தான் நான் வந்து மாலை போட்ட மொதல் நாள்லேருந்து மாலை கழட்டுறதுக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த விளக்கு நான் ஏற்றுவேன். இது செவ்வாய்க்கிழமையும் நான் நார்மலாக ஏற்றுவேன் சட்கோண விளக்கு. நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா வெத்தலையிலலாம் ஏற்றுறாங்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் விளக்கா கீழே வைக்கிறேனேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் வெத்தலை கொடி நிறையா இருந்தனால நான் வெத்தலையை வச்சு தான் நான் ஏற்றிருப்பேன். அது எதுக்குலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பட் நான் வெத்தலையில் அப்படி தான் ஏற்றிருக்கேன். இப்போ நிறைய பேர் வெத்தலையிலையும் ஏற்றுற பழக்கம்லாம் வந்துருச்சு. அது உங்கள் விருப்பம். இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. பீரியட் ஆகிட்டா வந்து மாலை போட்டப்போ பீரியட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்கப்போ பீரியட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து லேடிஸ் வந்து மாலை போட்டிருக்கீங்க, முருகருக்கு இப்போ மாலை போட்டிருக்கோம், அப்போ பீரியட் ஆகிட்டிங்க அப்படின்னா மாலையை கழட்டணும்லாம் அவசியமே கிடையாது. கண்டினியூவாக வந்து மாலையை அப்படியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு 5 நாளோ இல்லை 7 நாளோ பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுக்காண்டி மாலையை கழட்டணும் அப்படின்னு பெரிய கொலை குத்தம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மல் அவ்வளோதான். அது மாதிரி வீட்டில் வந்து ஜென்ட்ஸ் போட்டிருக்காங்க, லேடிஸ் பீரியட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்காதீங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் துவைக்காதீங்க. அவங்க வந்து எப்பயும் போல் வெளியே சாப்பிட்டுக்கிட்டோம். வெஜிடேரியன் ஹோட்டலில் ஒரு 5 நாளோ ஒரு 6 நாளோ அவங்க வெளியே சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கு பிறகு எப்பயும் போல் நீங்கள் சுத்தம் ஆன பிறகு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விரதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சமைச்சு கொடுக்கக்கூடாது, அவங்க அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நான் 48 நாள் மாலை போட்டிருந்தேன். அப்போ நானுமே பீரியட் ஆகிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தான் நான் கண்டினியூ பண்ணேன் பூஜையை. பூஜை ரூம்குள்ளே போகலை, விளக்கேற்றலை. மற்றபடி விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணேன், அவ்வளோதான். இதனால் இது ஒரு விஷயமும் இதில் கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதுக்கு பிறகு கேட்டிருந்தீங்க மாலை போட்டுட்டு மொட்டை அடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. மாலை எப்படி நம்ம நல்லபடியாக இங்கே போட்டுட்டு நம்ம கோவிலுக்கு எந்த கோவிலுக்கோ, உங்கள் உள்ளூர் கோயிலாக இருந்தாலும் சரி, இப்போ திருச்செந்தூரோ ஆறுபடை கோவில் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து போட்ட பிறகு மாலை போட்டுட்டிங்கன்னா முடி வெட்டுறதோ ஷேவ் பண்ணுறதோ அதெல்லாம் கூடாது. அதனால் மொட்டையும் மாலை போட்டுட்டு நம்ம அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இருமுடி கட்டணுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முருகருக்கு வந்து இருமுடிலாம் கிடையாது. சபரிமலை சுவாமிக்கு மட்டும்தான் இருமுடி. முருகருக்கு எந்த கோவில் ஆறுபடை கோயிலாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர்லேயே ஒரு முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த முருகருக்கு வந்து இருமுடிலாம் கிடையாது. நீங்கள் நல்லபடியாக மாலை போட்டுட்டு அங்கே போய் சாமியை சேவிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து மாலையை கழட்ட போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு தூங்குறது பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் இருக்கிற கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டு. அதனால் வந்து அவரால் வெறும் தரையிலலாம் படுக்க முடியாது. அதனால் வந்து இதுக்குன்னு நாங்கள் பாய் வந்து நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் வந்து விரத டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அவர் அந்த பாயும் தலைவாணி வச்சுக்க மாட்டாங்க. பாயும் பெட்ஷீட்டில் தான் அவங்க தூங்குவாங்க. இதுதான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் லேடிஸ் பார்த்திங்கன்னா என்ன கலர் சாரீலாம் யூஸ் பண்ணணும்னு கேட்டு க்ரீன் கலர் சாரீ போட்டால் ரொம்ப விசேஷம். பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து க்ரீன் இல்லை அப்படின்னா என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ஸும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வேஷ்டி கட்டினா ரொம்ப விசேஷம். அது இல்லை, சப்போஸ் ஒயிட்டு தான் இருக்குன்னா அப்படி மேனேஜ் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் வந்து முருகருக்கு வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. காலையில் ஒரு நெய்வேத்தியம், ஈவினிங் ஒரு நெய்வேத்தியம்.
ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுதோ. நான் காலையில் எப்பயுமே பழம் இருந்தால் பழம் வைப்பேன், இல்லைனா பால் இருந்தால் பால் வைப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பால் இல்லைனா பழம் இதான் எங்கள் வீட்டில் இருக்கும். எங்களோட இன்றைக்கி 3rd டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் வந்து யாராவது மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விரதத்தை நல்லபடியாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். முருகர் வந்து எல்லாருக்கும் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவாங்க. இந்த விரதம் கூட அவர் நினச்சாதான் நம்மளால் இருக்க முடியும். அவர் நினைக்க போய் தான் நல்லபடியாக மாலை போட்டிருக்கோம். யார் மாலை போட்டிருந்தாலும் அவங்களோட வேண்டுதல் நல்லபடியாக நடக்கட்டும். அடுத்தடுத்த விலாகில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.